ஏழாவது வருஷம் 7 வருஷம் கழிச்சு அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டு பையன் வந்திருக்கான். கை தட்டுங்க. பையன் பேர் நினைச்சிருக்கீங்க அமுதேசுங்கிற பேருக்குள்ள அந்த பையனுக்கு நமது செல்வகணி ஐயா தன்னுடைய திருக்கரங்களால் பரிசு பொருளை கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். அடுத்த அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நம்ம அடுத்தது என் சகோதரர் மாரி என் பூசாரி அவர் தான். 7 வருஷமா எனக்கு என் பிள்ளைக்கு குழந்தை எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது. நீ வேண்டி ஆத்தாவுக்கு நான் தொண்டு எனக்கு வீண் போகாம பேரை நட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த மாதம் ஒரு குழந்தை வருஷமா இருக்கு. அதனால ஆத்தாவுக்கு நன்றி சொல்கிறேன். பெருமாளுக்கும் நன்றி சொல்கிறேன். என் பெத்த தகப்பனுக்கு எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா சகோதரருக்கு பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப அந்த குடும்பத்துக்கு கண்ணீர் பங்கு வேண்டுகிறேன். ஆத்தாளை நம்பி வரவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அளவில் ஃபஸ்ட்டு கும்போஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு வந்ததில் பிடிச்சதே எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஆத்தாளை நம்பி எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. அடுத்த சாமிக்கு நன்றி சொல்கிறேன். அவரும் சொல்வார், கண்கலங்காதுங்க, உங்களுக்கு எப்படினாலும் இந்த நாட்டுக்கு பெருமையோட வருவாங்க அவங்க பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே. அதனால இன்னைக்கு என் பேரன் 7வது வருஷம் என் பேரங்க பறிச்சு எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க, நல்லா கிடைக்கும். ரொம்ப நன்றிக்கா. கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய எங்கள் அக்கா தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க நிறையா தொண்ணூலியம் பண்ணியிருக்காங்க அம்மாளுக்கு. அந்த தொண்ணூலியம் பண்ண வகையில் அக்கால் வேண்டிக்கிட்டு கூட அந்த நாத்தழுவ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மனசார வேண்டுங்க. அதாவது தெய்வம் எப்படின்னா கேட்டனே கொடுத்துட மாட்டாங்க. அது நம்மளை சோதிப்பாங்க கொஞ்சம். இந்த சோதனை மனசு என்ன பண்ணுறான், அந்த சோதனை வந்தவொடனே நல்லா அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைச்சி நமக்கு அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. அப்போது மனசார நினைத்து அந்த குணமாற வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதலாம் கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி கொடுப்பான்னு தன்னத்தில் கூறிக்கொண்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக அதை வந்துட்டு இருக்கேன். ஏன்னா கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பெரிய ஆக்சிடென்ட். நான் அம்மாவுக்கு தான் காப்பாற்றினா ஒரு அண்ணன் தெரியும். 2 மாதமாக வீட்டிலே இருந்து இன்னைக்கு சிலருக்கு உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னா நான் அம்மாவுடைய இறந்து தான். அது எந்த வகையும் நான் மறக்க மாட்டேன். எவ்வளோ அவங்க திருவக்கணி குடும்பத்தார்களும் அவங்க குடும்பம் மாதிரி இருந்து இந்த என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் எது சொல்ல வரேன்னா, இது ஒரு குடும்ப பாரம்பரியம் நிறைந்த ஒரு கோவில். யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த வகையிலே எல்லாருக்கும் வரவங்களுக்கு வகையிலே கபாலகாரி நாவல் அனுபவிக்கிறார். தற்போது 2வதாக விஜயராஜ் முத்துப்பாண்டியுடைய குடும்பத்தார்களுக்கு 7 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்து வேண்டிக் கொண்டு தற்போது பெரிய குழந்தையாக பாப்பா இருக்கா. தன்னுடைய செல்வகணி ஐயாவோடு தன்னுடைய திருக்கரங்களால அந்த குழந்தைக்கு தன்னை பரிசு கொடுக்குறா. கைது செய்யப்பா. பாப்பா பேர் என்ன? கேமலாவுக்கு தன்னுடைய பரிசு கொடுக்குறா. ஆர்த்தியாக இந்த பையன் போங்க. இன்னைக்கு மூத்த பையன் தரலையா? யுவதர்சன் சபரிவாசன். இந்த குழந்தை இன்னைக்கு கபாலகாளி ஆலயத்தில் வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய செல்வகணி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் பரிசு கொடுக்குறாங்க. கைது பண்ணலாம். யுவதர்சன்